ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். மூணாறு தான் போகாமல் இருந்தேன், அங்கே போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ நம்ம தேனியிலேருந்து தொடங்குவோம். இந்த ஜங்ஷன் பார்த்துக்குங்க. இது இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா வீரபாண்டி கம்பம் போயிடும். இந்த சைடு ஒரு ரவுண்டானா மாதிரி இருக்கும். அதில் வலது பக்கம் எடுத்து போனீங்கன்னா ஒரு 4 வழிச்சாலை ஒன்று வரும். அதுவும் கம்பம் போகிற வழி தான். ஆனால் நம்ம போடிக்கு நேராக போகணும். அது போடி போனால் தான் நீங்கள் மூணாருக்கு போக முடியும் இல்லையா? அந்த சாலையும் இப்போ இந்த முன்னாடி வந்துடுது பாருங்கள். அப்படியே இந்த தேனி வீரபாண்டி சாலைக்கு பேரலாக தான் இந்த சாலை இருக்குது. இந்த சாலையை கடந்த உடனே நேராக போனோம்னா போடி நாயக்கனூருக்கு போகும். இப்போ நம்ம போடி நாயக்கனூரில் உள்ள மெயின் ஜங்ஷன், அதாவது கட்டபொம்மன் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த வந்துட்டோம். அதுலேருந்து ரைட் எடுத்து போகணும். இதுதான் கொச்சி ரோடு. இனியும் அந்த ரோடு சரியாகலை, வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாங்க போகலாம். போடி நாயக்கனூர் ஊருக்குள்ளே தான் இப்படி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பக்கம் வெளியேறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் 4 வழி சாலை கிடச்சிரும். தேனி வனக்கோட்டம் வன சோதனை சாவடி. போடி நாயக்கனூர்லேருந்து குரங்கணி போகிற வழி. முந்தலுங்கிற கிராமம், இங்கேருந்து தான் வனத்துறை தொடங்குது. அதை கடந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு யூ டர்ன் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ஹேர்பின் பெண்டு தரையிலேயே இருக்கும். இங்கே ஒரு சோதனை சாவடி இருக்கு. நேர போனா குரங்கணி. இந்த யூ மாதிரி இருக்குல்ல, இதில் திரும்பினோம்னா மலையில ஏறுது. இந்த பாதை தான் நேர போடி மெட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் கேரளாவுக்குள்ள போகும். இப்போ நம்ம மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது கேரளாவுக்குள்ள போறதுக்குரிய இன்னொரு வழி. போடி மெட்டு வழியா மூணாறு போய் அப்படியே போகும். இது தொடக்கத்தில் ஏதோ கரட்டு காட்டு மேலே ஏறின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் மலை மேலே ஏறி போகும். மலையில தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் மலைக்குரிய அந்தஸ்து இன்னும் வரல. கரட்டு காடு மாதிரி தான் இருக்குது. வெயில் கூட எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. நல்லா இருக்கா? இப்போ நம்ம போடியிலேருந்து போடி மெட்டு நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? மலையேறி போகும்போது இதில் வந்து ஒரு 17 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. அந்த முந்தல் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து போடி மெட்டு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 17 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 10வது இடத்துல இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக கவுண்ட் பண்ணலை. இன்பிட்வீன் நிற்கிறதுனால அது பார்க்க முடியலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அழகான வியூ இருக்குது. 1 2 3 4 5 ரோடை நம்ம பார்க்க முடியும். மலையில் ஏறி வர வந்து 5 ரோடை நம்ம பார்க்க முடியும். நான் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் இதுலன்னு காட்டுறதுக்காக தான் என்னையும் காட்டிக்கிறேன். தெரியுது. நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் மாறுது. 17 ஹேர்பின் பெண்டில் ஒரு 10வது ஹேர்பின் பெண்டு வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்ல பசுமை தெரியுது. இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிராமமான போடி மெட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் உயரமான பகுதி. இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போகும் கேரளாவுக்குள்ள. அந்த காட்சிகளை இப்போ நீங்களே பார்க்கலாம். அப்படியே இப்போ இறங்குது பார்த்தியா? இப்போ இது வரைக்கும் ஏறி வந்துட்டு இந்த இடத்துல வந்தவொடனே இறங்குது. இதுதான் போடி மெட்டு. அந்த குரங்கணிக்கு போகிற வழியில இருந்த அந்த முந்தலுங்கிற கிராமத்துல இருந்தா நான் மேலே ஏறணும். அது தமிழ்நாடு ரோடு எப்படி கிடைச்சு, கேரளா ரோடு எப்படி பாருங்க. அவ்வளவுதான். போடி மெட்டு வந்து ஒரு பீக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கிடுது. 17 ஹேர்பின் பெண்டுல மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. என்ன சூரியன் இல்லையா? ஆமா, கேரளாவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்போ போடி மெட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு கொஞ்சமும் கேரளா கொஞ்சமும் அப்படி இருக்கோ. இப்போ நம்ம கேரளாவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பியூட்டிஃபுல்.
தேயிலை தோட்டங்கள் வரவிருக்கின்றன. போடிமெட்டுக்கு அப்புறம் மூணார் போகிற வழியில் பூப்பாறைங்கிற ஊர் தான் முதல்ல கேரள கிராமம். அங்கே நல்ல பசுமை இருக்குது. அது மட்டும் இல்லை, தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்சிருக்கு. கேரளாவில் என்ன ஒரு சிறப்புனா, எங்கே போனாலும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க, லிஃப்ட்டும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியா முழுவதும் வெறும் ஏலக்காய் செடியாக தான் இருக்குது. ஏலக்காய் விளைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இறங்கி பார்த்தா பிறகு தான் தெரியுது, உள்ளுக்குள்ளே பூரா பள்ளமாக போயிட்டே இருக்குது. பெரிய தோட்டக்காடுகளாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்கு தெரியலை. சத்தம் மட்டும் கேட்குது, அவங்க பேச்சு சத்தம் கேட்குது. மரங்களுக்கு இடையில இருந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது பல்வேறு பணப்பயிர்கள் இருக்குங்கிறதுனால என்ன வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. இந்த பகுதியில் லாங் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம்னா வாய் மழுமலுன்னு ஆகிடும். தெரியுது சார். அப்போ அதுக்கு அந்த ஒரு 2 ஏலக்காயை பறித்து வச்சுக்கிட்டோம். அது சாப்பிட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரவணன் போய் அந்த காயை பறிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஏலக்காய். அதாவது விடுபட்ட காய்கள் தான். அதுலேருந்து 2 எடுத்துக்கிட்டு இருக்கான். சூப்பராக மணக்கு பாருங்க. தேவிகுளம் போகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்குது. இங்கே ஒரு டேம் இருக்குது. அதாவது ஆனையிரங்கல் டேம்னே சொல்கிறாங்க. ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல தான் அதிகமாக ஆனை இறங்கி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாறுங்கிற இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு 4 டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்துக்கிட்டு இருக்குது மதுரையிலேருந்து அந்த கம்பங்குமுளி அந்த பாதை. இது இந்த ஆனையிரங்கல் டேம் வியூவை நீங்களும் பார்த்து மகிழுங்க. இங்கே சின்ன சின்ன டெம்பரவரி கடைகள்லாம் இருக்குது. சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையானதுன்னா அங்கே என்ன இருக்கோ அதில் தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இரவு நேர பயணங்களின் போது இந்த இடத்துல யானைகள் கிராஸ் ஆகும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூணாருக்கு 4 டைரக்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நாம் வர்றது வந்து மதுரையிலேருந்து வர்ற வழி கம்பம் குமுளி இந்த பகுதியும் இதில் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா இங்கே பூப்பாறை போடிமெட்டு அந்த பக்கம் வந்தோம். பூப்பாறைக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறோம் போல இருக்குது. அந்த கம்பம் குமுளி இதுலேருந்து வர்றது. ஆனை இறங்கல்ங்கிற இடத்துல தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேலே போக போகிறோம். இந்த பகுதிகள் ரோடு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வளைவு நெளிவுகள் அதிகமாகவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கிற வேண்டியது. இதில் எஸ்டேட்டுகளாக இருக்குது. இந்த ஒரு எஸ்டேட்லேருந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு எஸ்டேட்டுக்கு அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். அதனால இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கயர் டைப்லேயே ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ குழந்தைங்க பேம்பர்ஸ் எவனோ ரோட்டு காட்டில் போட்டு போயிருக்கேன். இந்த இடத்துலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ரோடு கொஞ்சம் அகலம், அதனால் கொஞ்சம் வேகமாக ஓடி கடந்துருங்க. இது அந்த ஆனையிரங்கல் டேம் பார்த்தோம்ல, அதோடைய நீட்சியாக என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் தள்ளி வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஓஹோ, அவங்க வியூ பாயிண்ட் போட்டிருக்கிறதுக்கு நேரம் நின்று பார்த்தா தான் நல்லா தெரியுது வியூ. இப்போ இந்த ஆனையிரங்கல் டேமுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி போகிறது மாதிரி தொடங்குது. இந்த இடம் கொஞ்சம் ஒரு ஆபத்தான இடமா இருக்குது. மேலேருந்து வர்ற வண்டிகள் ஸ்பீடாக வந்து இந்த பக்கம் போய் முட்டி தூக்கிடுறாங்க. அந்த தடுப்பு சுவர்களெல்லாம் முட்டி தூக்கியிருக்காங்க. ஒரு பகுதியில் தான் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட் தான். ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் முட்டி தூக்கியிருக்காங்க. அது இந்த இப்போ நான் போகிறேன் பாருங்கள், அந்த பகுதியில் நம்ம உடச்சி போட்டாங்க. அவங்க எத்தனை தடவை தான் அதை ஒட்டி ஒட்டி வைப்பாங்களோ தெரியுது. இந்த காட்டுறேன் பாருங்கள்.
இந்த நான் நிற்கிற இடம் தான் அது. எத்தனை காரு இதில் மோதி மோதி அந்த பக்கம் போய் விழுந்துச்சோ தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு அது பூரா பிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்கள். இதில் மெதுவாக வரணும், வந்து வேகமாக வர்றவன் திருப்ப முடியாமல் இதுக்குள்ளே போய் வண்டியை விட்டுறாங்க போல இருக்குது. கேரளத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி விழுந்துருச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா உடனடியாக அந்த வண்டியை ரெஸ்கியூ டீம் வந்து அப்புறப்படுத்திடுவாங்க. அதுதான் அதில் உள்ள ஸ்பெஷல். நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஒரு நேரத்துக்கு அப்படியே போட்டு போயிடுவாங்க, ஏதாவது கேஸ் வரும் கிடக்கும். இதுக்கு இவ்வளோ பள்ளத்துக்கு போய் போய் விழுகிறாங்க இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான இடமா தான் இருக்குது இந்த இடம். வண்டி இருக்குது சார், ஷாருக்குன்னு பாய்க்கா. சின்ன கனல் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊருக்கு பேர் சின்ன கனல். சின்ன கனல் பெரிய கனல்னு ஊர் வச்சுருக்காங்க. அந்த சின்ன கனலுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது பெரிய கனல் இருக்குது. இந்த பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ்னு இதை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸில் வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது, வாட்டரும் இல்லை, அதனால் ஃபால் ஆகலை. பார்த்துங்க, நீர் வழிஞ்சுன்னா சூப்பராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வெறும் நீர் கசிவு மட்டும் இருக்குது, தண்ணி இல்லை. இதுதான் அந்த பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. தண்ணி இல்லாதனாலையா இல்லது என்னன்னு தெரியல. பாருங்கள், வெறும் பாறையாக இருக்குது. சமயத்தில் நம்ம குற்றாலத்தில் கூட இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே நிலமை தான் இங்கேயும். ஏதோ நீர் கசிஞ்சு வர்ற மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஒவ்வொன்று கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆட்கள் தேயிலை பறித்து கொண்டிருக்கிறார். அந்த பார்த்தீங்களா, தெரியுதா? வேற எங்கேயாவது நல்ல கிட்டத்தில் பறிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆட்கள் கூட்டமாக நின்னாங்க. பொதுவாக வந்து மலை பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துல ஆட்கள் கூட்டமாக நிற்கிறாங்கன்னா நீங்களும் நேரத்தை பார்க்காம கொஞ்சம் அப்படி நின்று பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று இருக்கும். வியூ பாயிண்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு ரோடு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த மேல் பகுதியிலேருந்து கீழே எஸ்டேட்டுக்கு போகிறதா இல்லை வேறு எதுவும் எங்கேயும் போகுதா என்னன்னு தெரியல. வளைஞ்சு அந்த ரோடுகளை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாறையெல்லாம் மிரட்டுறது மாதிரி இருக்குது. அது என்னன்னா, இதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள ஊருக்காரவங்க, இந்த பகுதியில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம் சுற்றி வரணும் போல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு புதுசாக ஒரு ரோடு ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கட் பண்ணி அந்த வளைஞ்சு இருக்கிறது. இப்போ மூணாறு இந்த பக்கம் போக வேண்டியிருக்கு, தேவிகுளம் மூணாறு இதெல்லாம் இந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. மறையூர்னு ஒரு ஊரும் அந்த பக்கம் தான் இருக்குது. தேக்கடியோ போடிமெட்டு இந்த சூரியநெல்லிங்கிறதுலாம் ரைட் சைடு திரும்ப வேண்டியிருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போயிட்டுருக்கோம், அதை பார்க்கலாம். சூப்பரான வியூ பாயிண்டாக இருக்குது இந்த இடம். நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. இதை பார்த்தா ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது. மலையாள படம் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அது சினிமா ஷூட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பகுதி, அதாவது தேயிலை தோட்டத்தை தேயிலை தோட்டத்து உரிமையாளர்கள் பொதுமக்கள் பார்வைக்கு, அதாவது காசு வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு வரலாம், சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. மக்கள் ரொம்பவே ஆர்வமாக உள்ளே போய் நடந்து தெரிஞ்சுட்டு வராங்க. நமக்கும் ஆர்வம் இருந்தாலும் நம்ம போகிற சொல்லி கேட்டு போவோமே. மூணாறு போகணும் இல்லையா, இவங்கெல்லாம் அங்கேயே தங்கியிருக்கவங்களே இருப்பாங்க. இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது. இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அங்கே போக வேண்டியிருக்கு. ஹெரிட்டேஜ் அப்படின்னு போட்டுட்டு லைஃப் ஃபேக்ட்ரி விசிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. விசிட்டர்ஸுக்கு சில அட்டென்ஷன், அதாவது சில அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த தேனி மாதிரி பாம்பு மாதிரி எதுவும் இருக்கும், பார்த்து உள்ளே நடமாடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதான் சரி. ஏன்னா கேட்டு அம்பியூரி விடுறாங்களோ இருக்காங்க. தேவிகுளம் 2 கிலோமீட்டரு. இந்த தேவிகுளத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டோல்கேட் வச்சுருக்காங்க. இந்த ரோடெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வச்சுருக்காங்களாம், இதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ அந்த டோல்கேட் வச்சுருக்காங்க. இதில் போகலாமா? ரூல்ஸ் பார்க்கலாம். போ எல்சிவி தானே போட்டிருக்கேன்.
மூணாருக்கு முன்னாடி தேவிகுளம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் தான் மூணார் இருக்குது. இதை பார்த்தீங்களா? அதான் டஸ்ட்பினை வந்து கேரளாவில் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்கள் கிடக்கு பாருங்க. இவ்வளோ பாட்டில்களையும் கீழே போட்டு போனால் இந்த ஏரியா எதுக்காகிறது? இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸு இதில் வந்து இந்த இளந்தாரி பசங்க இந்த பாலம் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் உட்காந்து போஸ் கொடுக்குறாங்க. சரி வயசான நம்மளும் அது மாதிரி ஒரு போஸ் கொடுத்து பார்ப்போம்னு உட்காந்து பார்த்தேன். நீங்கள் பார்வையாளர்களும் ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்காதீங்க. கையில் ஒரு குச்சியோடு போகிற நாயை வந்து விரட்டுறதுக்க. இப்போ நம்ம மூணார் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் கொச்சி எர்ணாகுளம் போகும் போல் இருக்குது. ரைட் சைடு போனோம்னா தான் மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். இது நாம் வந்த வழி. இந்த ஜங்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு பார்க் வச்சுருக்காங்க. அந்த பார்க் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெருசாக மூணார்னு இந்த கம்பி கூடுகள் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறது வெறும் அந்த காலி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதுகளை வச்சு. இந்த பக்கம் ஒரு யானை, அதுவும் கம்பியால் செஞ்சது தான். அதுக்குள்ளேயும் வெறும் எம்டி பாட்டில்ஸ் தான் இருக்குது. இது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. வழக்கம் போல் அதில் முன்னார் அதுவும் எழுதி போட்டிருக்காங்க. இந்த டின்னு அதுல இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சு ஒரு பிள்ளைகளுக்கு தெரியாது, ரயில் என்ஜின் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் வச்சு ஒரு ரயில் என்ஜின் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் பழைய இந்த கைவினை பொருட்கள் மாதிரி மாற்றி அதுலயே வச்சு ஒரு ரயில் பெட்டி மாதிரி, என்ஜின் பெட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல ஒரு பறவை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கப்பிக்கிட்டு இருக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பையை கண்ட இடத்துல போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் மூணாரில் உள்ள மெயினான ஜங்ஷன். இந்த இடத்துல 2 பாலம் இருக்குது. இது நம்ம போகிறது ஒரு பாலம், அந்த பக்கம் பஸ் போகுதுல அது வர்ற வழி, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. போனதும் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. அது பஸ் ஸ்டாண்டுன்னா பெருசாக இருக்க மாட்டேங்குது, சின்னதாக தான் இருக்குது. அங்கே தான் வந்து பஸ்ஸு போய் திரும்புது. நமக்கு லெஃப்ட் சைடு போனோம்னா மாட்டுப்பட்டி டேம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ரோட்டில் போவோம். இதுதான் இங்கே வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடமே இருக்காது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். நம்ம இந்த இடத்த விட்டோம்னா வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. அதனால இந்த மூணாரில் இந்த இடத்துல சாப்பிட்டு அப்புறமா மாட்டுப்பட்டி டேமுக்கு போக உடனே நிறைய கைடுகள் வருவாங்க. வந்து வாங்க அவங்களை கூப்பிட்டு போகிறோம். ஏகப்பட்ட ஆட்டோஸ் வேறு நிற்கிது. இந்த கைடுகளுக்கு என்ன ஒரு இதுனா, அவங்க ஒரு ஐடென்டி கார்டு வச்சுருக்காங்க. அப்ரூவ்டு கைட்ஸாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜீப்பு எல்லாம் ஆட்களை ஏற்றிட்டு சுற்றி வர்றதுக்காக வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுன்னு சும்மா ஒரு இறக்கம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள பூரா வரும் ஆட்டோவும் ஜீப் மாதிரி தான் நிற்கிது. எப்பா எவ்வளவு ஜீப்ஸு! இரட்டை பாலமாக இருக்குது. போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று போல் இருக்குது. அதில் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்களா இந்த சைடு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த ரோடு மாட்டுப்பட்டி ரோடுன்னு சொல்கிறாங்க. சின்ன டவுன் தானே, பெருசாக தெரியல. அந்த ஏத்தாப்பில் தெரியல ஒரு கட்டடம், அந்த ஒரு ஜீப் மாதிரி வருதுல்ல, அது வழியாக தான் நம்ம போகணும். இந்த இடத்துல இந்த மல்டி மாட்டுப்பட்டியா இதில் நேராக போகக்கூடாது. இப்படி திரும்பி போனோம்னா மாட்டுப்பட்டி டாப் ஸ்டேஷன், அப்புறம் வட்டவாடான்னு ஏதோ போட்டிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ மூணாரில் நம்ம சாப்பிட முடியலை, வண்டி நிறுத்த வாய்ப்பு இல்லாதனால இந்த பக்கம் போகிற வழியில் ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி போயிட்டுருக்கோம். கோயில் இருக்குது, பார்வதி அம்மன் கோவில் இல்லையே.
ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். குதிரை சவாரியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது என்னது இது? ஸ்கூல் சார். ஸ்கூலா? அருமை அருமை. இந்த இடத்துல ஒரு டீ எஸ்டேட் இன்ஸ்டியூட் மாதிரி இருக்குது. இது சம்மந்தமாக படிக்கிற மாணவர்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வந்து டேமுக்கு வந்துட்டோம். மாட்டுப்பட்டி டேம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தாச்சு. இதுதான் மாட்டுப்பட்டி டேம். இந்த டேமை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் எக்கோ பாயிண்ட் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கணும் டாப் ஸ்டேஷன் வரைக்கும். இந்த டேமுக்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து சிரமமாக இருக்கும். அதுவும் பீக் ஹவர்ஸில் எப்படியாவது முன்னி முளைஞ்சி தான் அதில் போக வேண்டியிருக்கும். அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வீதி கிடைக்கும். அப்போ அது எக்கோ பாயிண்ட் இருக்கிறதுனால அவ்வளோ சுலபமாகலாம் இந்த இடத்த கடக்க முடியாது. மூணாரில் மாட்டுப்பட்டி டேம் ரூட்டில் இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் எப்போதுமே. இந்த பாருங்க, இப்போ நான் இறங்கி வந்து இந்த கம்பியை பிடிச்சி மேலே ஏறினா தான் போக முடியுது. இல்லைன்னா போக முடியாது. 2 வண்டி போகிறது சரியாக இருக்கும். ஆட்களுக்கு நடக்கிறதுக்கு வழி இருக்காது. எக்கோ பாயிண்ட்டுங்கிறது அங்கே தொடங்கிட்டாலும் இவ்வளோ தூரம் கொஞ்சம் பயணித்து வந்தால் பிறகு இந்த இடம் தான் ரியல் எக்கோ பாயிண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து தான் மக்கள் சவுண்டு விடுவாங்க, எதிரொலிக்கும். எக்கோ பாயிண்ட்டா? இங்கேயும் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடுன்னு கூவி விற்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடாது. இங்கே கார் பார்க்கிங்லாம் கிடையாது. இப்போ ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அந்த எதிர்த்தாப்பில் தெரியுதுல, அதில் ஒரு படி மாதிரி இறங்கி போகும். அது வழியே இறங்கி போனால் தான் அந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு போக முடியும். சரவணன் கார் பார்க் பண்ண போயிட்டேன். நான் இப்போ இந்த படிபடி இறங்கி போகிறேன் பாருங்கள். இருபுறமும் கடைகளும் இருக்குது. இங்கே பலதரப்பட்ட போட்டிங் இருக்குது. அந்த எதிர்த்தாப்பில் தெரியுதுல, அதான் டிக்கெட் கவுண்டர்ஸு. அங்கே போட்டிங்குரிய டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறவங்களும் போகலாம். சும்மா உள்ளுக்குள்ளே போய் வர்றதுக்கு 10 ரூபா வாங்கிக்கிறாங்க இப்போதைக்கு. சீசனுக்கு இது மாறுபடும் போல இருக்குது. எனக்கு காயக் போட்டிங் போகிறதுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் நேரக்குறைவு காரணமாக சும்மா உள்ளுக்குள்ளே பார்வையாளர்களாக மட்டும் போயிட்டு வர்றதுக்காக சரவணன் போய் 2 டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுத்தியா? இதில் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியலையே. உண்மையிலேயே இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் செம்மையாக இருந்துச்சு, அழகாக. பெடல் போட்டாக இருக்கட்டும், காயக் போட்டிங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதன்படி போயிட்டு வந்தோம்னா பாதுகாப்பாக போயிட்டு வந்துடலாம். புதுசாக கல்யாணமான ஜோடி 2 பேரும் புதுசாக காயக் போட்டிங்கு. ஆனாலும் நல்லா கரெக்டாக போனாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து அப்படியே கையை தூக்கி காட்டினாங்க. இது பேர் காயக் போட்டு. ஒரு கல்லூரி குரூப் வந்திருந்தாங்க. பயங்கர ஆர்ப்பாட்டம், சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன் 2 3 சொல்லி கோரஸா சவுண்டு கொடுக்குறாங்க எக்கோவுக்காக. இங்கேருந்து சவுண்டு கொடுத்தா போகுமா? தெரியல. எக்கோ பாயிண்ட்லேருந்து குந்தலா டேம் ஒரு 7 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. போய் பார்க்கலாம். எல்லாம் எக்கோ தான். இங்கே வாரு, பொன்மேடுகளால் பொறிக்கிறாங்க. வாரு, போகாதீங்கன்னு போட்டிருக்கேன். ஆனால் போயிட்டு வர்றதை பற்றி முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் எல்லா தேயிலை தோட்டத்துலேயும் கம்பி வேலி போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஆட்கள் உள்ளுக்குள்ளே போய் படம் எடுத்து உழப்பிடுவாங்கன்னு. அப்படி விடுற இடங்களில் ஃபோட்டோ எடுக்க விடுற இடங்களில் காசு வாங்கிட்டு தான் விடுறாங்க. இந்த இடத்துல ஒரு தோட்டம் கேட்டு திறந்துருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உள்ளே போய் படம் எடுக்க போயிருக்கேன். நல்லா இருக்கு. இந்த
இப்போ குந்தலா டேமுக்கிட்ட வந்துட்டோம். குந்தலா டேம் 1/2 கிலோமீட்டர். இங்கே ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு. டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டேமுக்குள்ளே போகிற வழி எங்கும் கார்களை நிப்பாட்டி ரொம்ப டிராஃபிக் பண்ணி விட்டாங்க. இந்த பிள்ளைங்க சும்மா இருக்காமல் குரங்குகளோட போய் விளையாண்டு ஒரு குரங்கு விரட்டிடுச்சு. முடிஞ்ச அளவு வனவிலங்குகளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்த தெரியறது தான் குந்தலா டேம். இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால நாம் வந்து இப்போ நடந்தே போகலாம். வண்டியை விட்டுட்டு எவ்வளோ தூரம் போகும் பார்ப்போம். இங்கே எந்த ஒழுங்குமுறையும் இல்லாமல் போயிடுச்சு. வண்டியை போகிறதும் வரதும் ஒரே இடைஞ்சலாக போச்சு. குறுக்கையை மறுக்கையை நிப்பாட்டிட்டு இம்சையை கொடுத்து விட்டாங்க. இந்த குந்தலா டேமில் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக ஒரு 2 மதகளை தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. அது சன்னமாக ஒயிட்டாக ஓடுறது நல்லா இருக்கு பார்க்குறது. கடைகள் தான் நிறையா தெரியுது. இங்கேயும் போட்டிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. சரியான டிராஃபிக் இருந்ததுனால சரவணையம் கூட வரல. நான் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே இதுக்கு மேலே பார்க்க ஒன்றும் இல்லை. அதனால் நான் காருக்கு திரும்பிட்டு இருக்கேன். நம்ம கூட யாரும் வரலைன்னா செல்ஃபி எடுக்கிறது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் அல்லோகலை போட்டுச்சு வண்டிகளால். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. எல்லோரும் போயிட்டாங்க போல இருக்கு. எக்கோ பாயிண்ட், மாட்டுப்பட்டி டேம், மூணார், ஐடல் பார்க், ஆனையரை. இதுதான் அந்த குந்தலா டேமோட இந்த பக்கத்தில் உள்ள வியூ. அதாவது நம்ம டாப் ஸ்டேஷன் போகிறோம் இல்லையா, அந்த பகுதியிலேருந்து எடுத்தோம்னா இந்த வியூவில் தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம்னு இறங்கி போனேன். தேன்குளவி, பாம்பு இதெல்லாம் கிடக்கும், பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரா? இல்லை, இந்த வாய்ப்பை விட்டோம்னா திரும்ப தேயிலை தோட்டத்தில் போகவே முடியாது. அதனால தான் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். தமிழ் பேப்பரை பார்த்தீங்களா, ஒரு முட்டை போண்டா. அவன் என்ற சரவணனுக்கு மட்டும், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு டீ குடித்தா போதும். தமிழ் ஆளுக்கு தான் கடை வச்சுருக்காங்க. பாருங்கள், தேயிலை தோட்டத்தில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டன் சாயா. நல்லா இருக்கா? இருங்க வெளிச்சத்தில் காட்டுறேன். சூப்பராக இருக்கா? ஒரு வழியாக டாப் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காம்ல. இந்த ஜங்ஷன்லேருந்து டாப் ஸ்டேஷன் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆரோமார்க் போட்டுருந்துச்சுல, அந்த வெளியே போனால் நாம் ரீச் ஆக வேண்டிய வட்டவடா, அதாவது கடைசி கிராமம். சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோட தொப்பி வாங்கி மாட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி நிப்பாட்டலாம் போகிறது. ஆனால் ஏற்கனவே நிறையா வண்டிகள் நின்றுச்சு. இங்கே என்னமோ போர்டு மாதிரி வச்சுருந்துருக்காங்க, ஆனால் இப்போ எடுத்துட்டாங்க. ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே டாப் ஸ்டேஷனில் என்ன தான் இருக்குது? இப்போ தொப்பி எல்லாமே இங்கே இதுக்கு தான் இருக்காங்க. ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு என்ன தேவையோ அது புறமே இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இப்படி வந்துடலாம். 2 வீலர் கூட இதுக்கப்புறம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி கிடக்கு? ஒரு காக்காவை காணோம். அங்கே உள்ள கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அதாவது தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி விடுமுறைனா வருவாங்க. இங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது.
அதனால் அந்த இதுதான் ஜெனரேட்டர் வச்சு தான் மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பா இங்கே எலக்ட்ரிக் கரண்ட்லாம் கிடையாதா? ஜெனரேட்டர் வச்சு தானா? ஓஹோ, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது என்ன? பெரிய கடை வீதி ரேஞ்சுக்கு நிறைய 2 பக்கம் கடைகள் இருக்குது. ஆனால் எல்லாம் குட்டி குட்டி கடைகள் தான். நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. சீசனில் இப்போ பயங்கர கூட்டம் இருக்கும் போருக்கு இந்த இடத்துல. இப்போ ஒன்றும் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். இந்த டாப் ஸ்டேஷன் தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. இந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து வியூ பாயிண்ட் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இறங்கி போக வேண்டியிருக்கும். அதுதான் இந்த வழி பாருங்கள். இறங்கி போனோம்னா அங்கே ஒரு காட்சி கோபுரம் தெரியுதா? அந்த ஒரு படி மாதிரி. இந்த இடத்துல ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஒரு 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு காட்சி கோபுரத்து மேலே ஏறி பாய்க்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே இறங்கி போனோம்னா அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சொல்லல, இந்த இடத்த பாருங்கள். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரேஞ்சுக்குள்ள வருதா? இது போடி ரேஞ்சில் வருதாமே? அப்படியா விஷயம்? டவரில் அப்புறமா ஏறி பார்த்துக்கலாம். இப்போ கீழே போவோம். எப்படி தான் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் டவரில் ஏறினதோடு நின்றுக்கிறாங்க. இந்த கீழே இறங்கி போக தயங்குறாங்க. இந்த இடத்துல கரடு முரடான ஒரு பாதை இருக்குது. இந்த முண்டுக்கல்லுகளை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்து கவனமாக நடக்கணும். கீழே இறங்கி போகுது. ஏறுறது கூட வேகமாக ஏறிடலாம். இறங்கும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து இறங்கணும். ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடக்கிறத நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா நடங்க. நடந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்தீங்கன்னா கஷ்டம். பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் கீழே இன்னொரு வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்கள். அதுதான் ஆபத்தானதான். அதை இப்போ ஆட்களை போக விடாமல் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. என்ன ரீசன் கேட்டப்போ ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் போல இருக்கு அங்கேருந்து. அதனால் அங்கே இப்போ யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. இங்கே ஒரு வியத்தகு விஷயம் என்னென்னா, சுற்றுலா பயணிகளில் இளந்தாரியெல்லாம் இறங்குறதுக்கு பயந்துட்டு வரமாட்டேன்ட்டாங்க. வயசானவங்க மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டாங்க. நான் அங்கேருந்து மேலே ஏறி இங்கே வந்துட்டேன். ஆனாலும் பாருங்கள், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், மிடில் ஏஜ், இவங்க தான் இறங்கி போயிட்டுருக்காங்க. இப்போ தான் ஒரு இளஞ்சோடியை பார்க்குறேன். இதுதான் அந்த மேலே ஏறி போய் பார்க்குறது காட்சி கோபுரம். நானும் நம்ம 20 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கோம்ல, அதை பயன்படுத்தணும்ல, அதுக்காக நானும் மேலே ஏறி போக போகிறேன். എത്ര ആള് പോയാലും 2 ആള് പോയാലും இதுக்கு ரொம்ப தண்ணி தாகம் போல் இருக்குது. ஒருத்தர் பாட்டில் பிடியும் கொண்டு வந்து அதில் ஓட்ட குடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி கொடு, நான் வேணா ஓட்ட போட்டு தரேன் அல்லது மூடி திறந்து தரேன்னு கேட்டு பார்த்தேன். கொடுக்கவே மாட்டேன்ருச்சு. இப்போ நாம் தமிழ்நாடு டாப் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் தான் இறங்கி வந்த உடனே கேரளா வட்டவடாவுக்கு போகக்கூடிய இந்த ரோடு. இது கேரளா செக் போஸ்ட் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். இங்கேருந்து இது கொடைக்கானல் ரோடாக இது. ஆனால் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதில் சவாரி போகிற வண்டிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. நம்ம ப்ரைவேட் கார்ஸுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பக்கம் வட்டவடங்கிற வில்லேஜுக்கு போகுது. இங்கே தான் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் அதை தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இங்கே போயிட்டு வந்துடலாம். இந்த ரோட்டில் இப்போ இந்த செக் போஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் அனுப்புனாங்க.
இங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை நிப்பாட்டவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் வருமா, அதுக்கப்புறம் போய் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு வண்டியை நிப்பாட்டாமல் போயிட்டே இருப்போம். நாம் இப்போ இந்த இருட்டான வனப்பகுதியிலேருந்து வெளியேறோம். பார்த்தீங்களா, வெளிச்சம் தெரியுதா? ரிசார்ட்டா? ரிசார்ட் சார், அங்கங்கே தங்கிற மாதிரி. இதுதான் நான் மேப்பில் பார்த்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வட்டவடாங்கிற ஒரு ஊர். தமிழ்நாடு பார்டரில் வனத்துறை இருக்கு இல்லையா, கேரளா வனத்துறை, அதுக்குள்ளே இருக்க ஒரு கிராமம். இங்கே உள்ள மக்கள் ஃபார்ம்ஸ் வச்சு அவங்களே நடத்துகிறாங்க. ஸ்ட்ராபெரி வளர்க்குறாங்க, பச்சை பட்டாணி, இப்படி பல்வேறு வகையான பீன்ஸு, இப்படி என்னென்னமோ வளர்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம மதுரை சந்தைக்கெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போய் என்ன கிடைக்குதோ அதை பார்த்து வாங்கிட்டு வருவோம். வட்டவடாவில் சின்ன சின்ன விவசாயிகள் நம்மளை இந்த இடத்துல மறித்து எங்கள் பண்ணைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆமாம். இந்த வண்டி போகுமா? இன்னும் நீங்க பாக்க சாணத்துக்கு ஸ்ட்ராபெரிக்கும் ஜாமும் வயனும் வாங்கினா மட்டும்தான் காசு. ஓ அப்படி, சரி உள்ள போறோம். நாங்க பெண்ணு மடக்கு நான் கூப்பிட்டு சொல்லி சொல்லுங்க. ஸ்பாட் மட்டும் காமிச்சு கொஞ்சம் இறக்கி போடுங்க. இந்த பெண்ணு பிள்ளைகளுக்கு நீங்க வந்து வாங்கினா மட்டும்தான், சார் வாங்கினா மட்டும்தான் காசு கொடுத்தோம். நான் என்னன்னு பாக்குறேன் உள்ள. அதான் அந்த ஜீப் இருக்கு. ஆமாண்ணா. யாராவது ஒருத்தர் வண்டியில் ஏறுங்க. ஏறுங்க. அதுலேருந்து ஒரு சிறு விவசாயியை நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டேன். இங்கிருந்து இந்த பள்ளத்துக்குள்ளே கீழே இறங்கி போகணும் விவசாய நிலங்களுக்கு. திறந்து விடு. வெயில் தெரியுமா? நல்ல மணக்குது. இங்க வேற என்னென்ன இருக்கு சொல்லுங்க. பட்டாணி இப்ப வந்து இந்த பச்சை பட்டாணி, இப்ப வந்து நம்ம தணுப்பு காலத்துக்கு வந்து பச்சை பட்டாணி, தணுப்பு காலம் பச்சை பட்டாணி. பாக்கி டைம் ஊர்னமா வெளுத்துள்ளி, கேரட், கேபேஜ், அதெல்லாம் வந்து கோடை இல்லையா, கோடை சீசன். மழை காலத்துக்கு தான் இங்க வட்டர் பீன்ஸ் தானே எட்டும் மெயின். எட்டும் சூப்பர் சூப்பர். வட்டர் பீன்ஸ் தானே இங்க கூடுதல் கிருஷி ஏறுது. எட்டும் கூடுதல் கிருஷி ஏறுது. இங்க வந்து பாக்கி டைம் வந்து நம்ம பச்சை பட்டாணி வராது. ஸ்ட்ராபெரிங்கிறது பழமனே நாங்க பூனேல இருந்து நம்ம இறக்குமதி பண்றது இல்ல. இப்ப அது வந்து தோட்டமா இது இருக்குமா? தோட்டம் அது எங்க சொந்த ஃபார்ம்ல தானே இருக்குது. நாங்க வந்து என்னன்னா ஜீப்புக்காரங்க அங்க போகாது இங்க போகாதுன்னு சொல்றாங்கண்ணே. அதனால நாங்க மேல இருந்து எங்களை கூப்பிடுறதுனே. என்ன எங்களுக்கு இங்க வரைக்கும் வண்டி போகும். என்ன வரலையா? சரி நம்ம போலாம். இந்த இடத்துல இது வழியே இறக்கி கூட்டு போயிட்டு இருக்காரு அவரு. தம்பி உங்க பேர் என்ன? ராமர். சீதை எந்த பக்கம் விட்டு போறாரு போல இருக்கு. சீதை பெண்டாட்டி பேரே சீதை தானே. பாரா. பட்டாணி ஃபார்முக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பண்பாட்டுக்குரிய பதில் வணக்கமும் கிடைச்சது. இந்த பகுதியில் பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன ஃபார்மை தேடி போய் நம்ம அவங்களோட உரையாடுறோம். இதுதான் பட்டாணிங்கிறது. நானும் பறிக்க போறேன்டா. இதையும் பறிக்கலாமா? அது வேண்டாம். கொஞ்சம் பழங்க மட்டும் பறிங்க. ஓ விதை இருக்கணும். அது வேண்டாம். இதுல வந்து வித்து இருந்தா தான் அதை எடுக்கணும். இங்க இருக்கிறத எடுக்க கூடாது. சரிங்க, எல்லாரும் போயிட்டு ரொம்ப சந்தோஷம். இது வந்து அரைப்பழம். வீட்டுக்கு கொண்டு போக முடியும். இதை டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணுங்க. இதை பார்த்துக்குங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு. ஐயோ என்ன அப்படித்தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் வாங்குறது சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதே டேஸ்ட் பண்ணுங்க. இதே ഏറ്റവും நல்லா படுத்துது. அது வந்து நாங்க கெமிக்கல் சேர்க்காம என்ன சாணக வளத்துல உண்டாக்குறது. பாத்தீங்களா எப்படி
பாருங்க எப்படி இருக்குங்க. டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்கு. என்னடா கையில் வச்சுக்கோ. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? ஆள் வருவாங்களா? ஆள் வந்து பூனேயிலிருந்து வருது. பூனேயிலிருந்து வந்து தை வந்து நம்ம ஆன்லைன்ல வச்சு ஆர்டர் பண்ணி வருது. இந்த வியூ நல்லா. ஸ்ட்ராபெரியை இப்படி தான் விளைய வைக்கணுமா, அதாவது ஒரு கவர் பண்ணி வச்சுட்டு அந்த செடிகளுக்கு மட்டும் வழி விட்டுருக்காங்க. இல்லைன்னா பழம் மண்ணில் விழுந்து கெட்டு போகுமா. சொல்லவே இல்லை. இந்த செடியை பொறுத்தளவில் இது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு தான் மூடி வைக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெறும் மண். இந்த பழங்களை பொறுத்தளவில் இந்த பழங்கள் வந்து மண்ணில் விழுந்தால் அழுகிடும். அதனால தான் இந்த பிளாஸ்டிக்கை போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு நம்ம ஊர்லேருந்து இது செய்கிறது இல்லை, புனேயிலேருந்து ஆளுங்க வந்து சொல்லி கொடுத்து செய்கிறாங்களாம். அதே இதில் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க ஃபார்ம்ல இருந்து செரி ஃப்ரூட்டு, ஜூஸு, சாஸு எல்லாமே வாங்கிட்டு வெளியேறி வந்தோம். தேனு தேனு இதெல்லாம் பார்க்கலாம். உள்ள வாங்க, உள்ள வாங்க சார். ஐ ஒரு குழவி. இங்கே வந்து இயற்கையாக தேநீர் பார்த்தீங்களா, நேச்சுரலாக விளைவிச்சு தேன் போல இருக்குது. ஹனி ஹவுஸ்ன்னு சொல்லியே போட்டு ஃப்ரீ விசிட்னு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட தேன் வெரைட்டி இருக்குது. வட்ட வடா இடம் வேணா வந்து வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு வட்ட வடா மிஸ் பண்ணிடாதீங்க. பூக்கள் பறிக்காம பாடில்லை, பாடில்லவே படியில்லைன்னு எழுதிட்டாங்க. படியில்லைன்னு எழுதிட்டாங்க. நான் வாசிட்டேன் பார்த்தீங்களா. ஏன் சொல்லுங்க, நான் கேரளாவில் 3 வருஷம் வேலை பார்த்தேன். அதனால இது வந்து நம்ம பூக்கள் பறிக்காம பாடில்லை. சரியா? அந்த ஃபார்மில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து புறப்பட்டோம். இந்த மலை ஏறும்போது பாருங்க சாரு, ஜீப் ஒன்று வெயிட்டில் பாருங்க ஜீப் இறங்கி ஒரு வழியும் வெயிட்டில் சாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வியூ ஃபர்ஸ்ட் கேட்கடா. ஃபர்ஸ்ட் கேஸ் சார். நம்ம பாகுபலி சார். தமிழ்நாடு பாகவல்ல சார். ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். பாய். டாப் ஸ்டேஷன் பார்டரில் இருந்த கேரளா செக் போஸ்ட்டுக்காரவங்க 6 மணிக்குள்ளே நீங்கள் திரும்பி இங்கே வந்துடணும் வட்டவடாக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக இறங்கி வரும்போது இந்த பக்கம் காட்டுக்குள்ளே உள்ள ஒரு வனத்துறை அலுவலகத்தில் சாதாரணமாக வந்து ஒரு காட்டெருமை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கு சில ஊழியர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் ஒன்றும் பண்ணலை, இதுவும் ஒன்றும் பண்ணலை. அது பாட்டுக்கு சாதாரணமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. லாங்கில் தானே இருக்குது, நாம் ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே சில சுற்றுலா பயணிகள் ரோட்டில் நின்று படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரவணனும் ரோட்டில் நின்று படம் எடுத்துருந்தா அது கொஞ்சம் தாழ இருந்தது. அப்போ தான் நான் பார்த்தேன் எய்தாப்பில் ஒரு மாடு வந்துக்கிட்டு இருக்கு. அது சரவணனுக்கு தெரியாது. அப்புறம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி ஓடிட்டேன். இந்த ரோடு வந்து வாய்க்கால் மாதிரி இருக்குது. அந்த பக்கம் கரை, இந்த பக்கம் கரை. அப்படியே அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இறங்கி வர பார்க்குது. நான் எட்டி பார்த்தேன், என்னை பக்கத்தில் வந்துருச்சு. ஓடிட்டேன். அது வயிறு நிறைய சாப்பிட்டு 6 முறை சந்தோஷமான மனநிலையை வந்திருக்கும் போல இருக்குது. என்னை பார்த்துட்டு பேசாமல் அந்த பக்கம் போச்சு. அந்த நேரத்தில் ஒரு லூஸ் மாதிரி ஒரு ஆள் வேகமாக எங்களை முந்தி போகிறோம்னு போயிட்டேன். அதை பார்க்கவே இல்லை. நல்ல வேளை பிரேக் போட்டேன். அது அவனை ஒன்றுமே செய்யலை. அந்த பக்கம் ஓடி மேலே ஏறி ஓடிடுச்சு. சரி போட்டோம்னு நாங்கள் போகிற வரைக்கும் படம் பிடிச்சிக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம். இதை இந்த பக்கம் ஒரு ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இல்லை வேற ஒரு மாட்டை. அவன் கிறுக்க மாதிரி அவங்க மேலே ஏறி வந்து அது பக்கத்தில் வந்துட்டாங்க உள்ள இருக்கு. ஒரு விரட்டு போட்டுச்சு. அப்படியே செதறி ஓடியே போயிட்டாங்க. நாம் தள்ளி நின்று ரசிக்கத்தாங்க செய்யணும். இப்படி கிட்டத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவ்வளோதான். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த வட்டவடை இந்த ஏரியாவில் ஒரு 6 மணிக்குள்ள நீங்கள் திரும்பிடுங்கன்னு நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் இப்போ கரெக்டாக 5:50க்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க நம்மளை திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இந்த இடத்த. பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு 5 கேரள வனத்துறை ஊழியர்களுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். அங்கேருந்து மூணார் நோக்கி புறப்பட்டோம். வரவேற்ற பசுமை இப்போ வழி அனுப்புது. ஆக்சுவலாக ஒரு நாள் மூணாரில் தங்கி இந்த பக்கம் கொச்சின் ரோட்டில் உள்ள பகுதிகளையும் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ நாம் வட்டவடையிலேருந்து டாப் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு டாப் ஸ்டேஷன்லேருந்து மூணாரை நோக்கி புறப்பட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் என்னுடைய திட்டம் மூணாரில் ஒரு நாள் தங்கி கொச்சின் ரோட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்க்குறது தான். ஆனால் இந்த வீடியோவே முழு நீள சித்திரக்கதை மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால இன்னொரு நாளைக்கு அந்த பகுதியை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து விருதுநகருக்கு திரும்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
இரவு தொடங்குறதுக்குள்ளே மூணார் போயிட்டோம்னா அப்புறம் தேவிகுளம் போய் அப்படி போடிமெட்டு போய் இறங்குறதுக்கு எளிதாக இருக்கும். அதனால் சரவணை கொஞ்சம் வண்டியை வேகமாக ஓட்டுனது மாதிரி தெரிஞ்சது. நானும் சும்மா மெதுவாக போடான்னு சொல்லிட்டேன். இந்த கூட்டத்தின் தலைவர் எங்களை வந்து போக விடாமல் மறிக்கிறார். மெதுவாக போங்க, பச்சை பாலம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் அப்படின்னு சொன்னது மாதிரியே இருந்தது. காலையில் பிரிஞ்சு போகிறவங்க சாயந்தரம் என்ன வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுருப்பாங்களா, ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த பக்கம் போன தலைவர் எங்களை பார்த்து முறைக்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கேன், வேகமாக போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, பார்த்தீங்களா அப்படின்னு. பாருங்கள் வர்றாரு பாருங்கள், எங்கள்கிட்ட வான் பண்ணிக்கிட்டே. இவர் ஏற்றிட்டு வந்த டூரிஸ்ட்டுகளுக்காக வெயிட் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்தேன். இந்த ரூட்ல போறாருந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கார்டன். ஃபர்ஸ்ட் பட் வந்து ஃப்ளவர் கார்டன் மூணார்லேயே இந்த ரூட்ல வந்தீங்கன்னா இது மாட்டுப்பட்டி டைரக்ஷன். மாட்டுப்பட்டி டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கார்டன். மாட்டுப்பட்டி டைரக்ஷன். இது பேரு மாட்டுப்பட்டி டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கார்டன், போட்டோ பாயிண்ட், எலிஃபென்ட் ரைடு, பொட்டானிக் கார்டன், டேம், போட்டிங், ஷூட்டிங் பிளேஸ், ட்ரைபல் வில்லேஜ். இது ஷூட்டிங் பிளேஸா? இது ஷூட்டிங். இது வந்து எக்கோ பாயிண்ட், சவுண்ட் எக்கோ பாயிண்ட். எக்கோ பாயிண்ட் கழிஞ்சோன்னா குண்டல டேம், குண்டல் டேம், ட்ரைபல் வில்லேஜ், டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட். ஓகே. அதுவும் கழிஞ்சு போனா வட்டவடா. வட்டவடா வரைக்கும் போய் வந்துட்டு போனாங்க. அது கழிஞ்சு வட்டவடா. இதுல போனா ஒரு நாள், ஒன் டே ப்ரோக்ராம், ஒரு நாள் முடிஞ்சு. ஒரு சீசனுக்கு இந்த மாதிரி ரேட். ஆமா ஆமா. இன்னைக்கு ரேட் வந்து 3000, 2500 அதை பொறுத்து. இப்போ கொச்சின் ரூட்ல போனீங்கன்னா செகண்ட் மைல் வியூ பாயிண்ட், சாக்லேட் ஃபேக்டரி. அப்படியே கழிஞ்சு போனீங்கன்னா சிப் லைன், ஒன்றரை பலூன் அங்கே இருக்கு. பலூன் அங்கே இருக்கு. அது முடிச்ச உடனே கோட்டப்பாறை வியூ பாயிண்ட், வாட்டர் பால்ஸ், இட்லி ஹில்ஸ், மூணாறு. அது வந்து இப்படி கர்வு மாதிரி ஒரு ரவுண்டு அப்படி வந்துடும். அப்படி ஒரு 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 4 டைரக்ஷன் மூணாறு. கோயம்புத்தூர் ரோடு டைரக்ஷன் ஒன்று, கொச்சி டைரக்ஷன் ஒன்று, தேக்கடி டைரக்ஷன் போனீங்கன்னா கும்புளி ஏரியாவுக்கும் தேக்கடி டைரக்ஷன் போனீங்கன்னா அந்த மைனா படம் எடுத்தது மழை குறைஞ்சிச்சு. அதான் இருக்கும். உங்கள் பேர் என்ன? பெம்பர்குட்டி. என் பேர் முருகேசன். ரொம்ப சந்தோஷம் உங்களை. எனக்கு தென்காசி. ரொம்ப பிறந்தவங்களாம் இங்கே தான். காலையில் நாங்கள் இந்த வழியாக போகும்போது இருந்த கூட்டத்தை இப்போ பார்த்தீங்களா, ஒரு காக்கா கிடையாது. ஏன்டா சாயந்தரம் 6:30 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க ஏரியாவுக்கு ஓடி இருப்பாங்க. நாங்கள் வட்டவடை வரைக்கும் போய் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் இனியும் நாங்கள் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ரெண்டாவது நானும் சரவணன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பார்த்தீங்களா, யாருமே இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. ஒரு ரவுண்டு சுற்றி அடிச்சிடுறேன், பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்கா? அப்போ தான் சரவணை ஒரு மான் பார்த்துட்டு எடுக்க சொன்னான். அது ஓடி போயிடுச்சு. இந்த ஈவினிங்கில் மாட்டுப்பட்டி டேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மதியம் இது வழியே போகும்போது அல்ல ஓலப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் யாரையுமே காணோம். இப்போ நாம் மூணாறுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த மூணாருடைய இந்த அழகை பார்த்தீங்களா, அதான் இரவு நேரத்தில் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. இதில் தான் அந்த ஒரு பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இரும்பு பாலம் தான். மாட்டுப்பட்டி டேம் ரோட்டில் இருந்து இந்த பாலத்தை கடந்து இந்த பக்கம் வந்தோம்னா இது உடுமலைப்பேட்டைக்கு போகக்கூடிய ஒரு 4 வழிச்சாலை மாதிரியே இருக்குது. நல்ல பெரிய ரோடாக இருக்குது. மூணாறு பஸ் ஸ்டாண்டு பகுதியில் நல்ல ஹோட்டல் இருக்காது. அதனால் இந்த பாலத்தை கடந்து இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த உடுமலைப்பேட்டை ரோட்டில் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. நைட் சாப்பாடு அங்கே மூணாறில் ஒரு ஹோட்டல்லே சாப்பிட்டு அப்படியே பிறப்பிட்டோம். பொட்டானிக்கல் கார்டன் இந்த போட்டுக்கல, கவர்மெண்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் மூணார். அதுக்கு போகிற வழி தான் இது. அலங்காரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம டூர் இங்கே முடியுது மூணாரில். இங்கேருந்து எடுத்து தேவிகுளம் வழியாக இறங்கணும். தேவிகுளம் போகிற வழியில் அந்த படையப்பா யானை நிற்கிதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியலை, போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆணையரங்கல்னு ஒரு இடம் இருக்குது. அதையும் கடந்துட்டோம்னா அப்புறம் எளிதாக நம்ம ஊருக்கு போயிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். மூணாருக்கு போக முடியாதவங்க, இதுவரை பார்க்காதவங்க இதுலேயே நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.